சுவிசேஷத்திற்காக உயிரோடு எரிக்கப்பட்ட கிரஹாம் ஸ்டெயின்ஸ். ஆயிரத்து 1965 ஆண்டில் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஒடிசாவின் வரிப்பாடாவில் உள்ள தனது கடித நண்பரின் அழைப்பின் பேரில் அவரை சந்திக்க இந்தியாவிற்கு வந்தார். கிறிஸ்துவின் மீதான அவரது அன்பும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அவரது மனப்பான்மையும் அவரை இந்தியாவிலேயே தங்க வைத்தது. அதன் பிறகு அவர் ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்தில் உள்ள தனது வீட்டிற்கே செல்லவில்லை. ஒடிசாவில் சுமார் 15 ஆண்டுகளாக இடைவிடாத சேவைக்கு பின் கிளாடிஸ் என்கிற பெண்மணியை கிரஹாம் திருமணம் செய்தார். அவ்விருவருமாக சேர்ந்து மயூர்பஞ்ச் சுவிசேஷ மிஷனரி மூலம் ஏழைகள் மற்றும் தொழுநோய் இல்லத்தில் பழங்குடி மக்களிடையே பணியாற்றினர். ஒரியா மற்றும் சந்தாலி மக்களை ஸ்டெயின்ஸ் உயிருக்குயிராய் நேசித்தார். இதன் காரணமாக அவர்களின் மொழிகளை விரைவாக கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அதில் சரளமாக பேசவும் தொடங்கினார். ஒருமுறை பரிபாடா கிராமத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 100 பேர் இறந்தனர். அந்த விபத்தில் காயத்தோடு உயிர் பிழைத்த மக்களுக்கு ஸ்டெயின்ஸ் இரவு பகல் பாராமல் மருத்துவ சேவை செய்தார். அதனால் அவர் சந்தாலி பழங்குடிகளின் காவலனாக கருதப்பட்டார். சந்தாலி மக்களின் மறுமலர்ச்சிக்காக உழைத்த அவருக்கு எதிரிகள் இருந்ததாக தெரியவில்லை. 1999 ஜனவரி 22 மனோகர்பூர் கிராமத்தில் நடைபெற்ற ஒரு கிறிஸ்தவ முகாமில் கலந்து கொள்ள ஸ்டெயின்ஸ் சென்றார். அவருடன் அவரது 2 மகன்களான பிலிப் மற்றும் டிமோத்தையும் சென்றிருந்தனர். அன்று ராத்திரி நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவர்கள் மூவரும் காரில் தங்கியிருந்து இரவை கழிக்க முடிவு செய்தனர். நள்ளிரவு 12 மணி அளவில் ஒரு வன்முறை கும்பல் அவரது காரை தீப்பந்தங்களுடன் சுற்றி வளைத்தது. அந்த கும்பலில் இருந்த இளைஞர்கள் கோடாரிகள் மற்றும் பிற ஆயுதங்களால் மிருகத்தனமாக காரை தாக்கி பின்னர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தனர். காரும் தீப்பிடித்து எரிந்தது. காருக்குள் இருந்த ஸ்டெயின்ஸ் மற்றும் அவரது குழந்தைகளும் பரிதாபமாக உயிரிழந்தனர். எரிந்த உடல்கள் ஒன்றையொன்று தழுவிக்கொண்ட நிலையில் காணப்பட்டன. அவர்களின் மரணத்திற்கு பிறகு அவரது மனைவி கிளாடிஸ் ஊடகங்களுக்கு உரையாற்றினார். அதில், என் கணவரின் உயிரை பறித்த இந்த மக்கள் அதே அன்பால் தொடப்பட வேண்டும். அவர்கள் வேறு யாருக்கும் இப்படி செய்யக்கூடாது என்பதே எனது விருப்பமும் பிரார்த்தனையும் என்று கூறினார். And still my prayer and desire is that these people who took my husband's life will be touched by that same love so that they will never do this to any other person. இந்த சம்பவம் நடந்த 1 மாதமே ஆகியிருந்த நிலையில் பிப்ரவரி 21, 1999 அன்று பம்பாயில் நடந்த ஒரு கூட்டத்தில் கிறிஸ்தவ மிஷனரிகளை இந்தியாவிலிருந்து வேரோடு அகற்றுவதாக ஒரு இந்து அமைப்பினர் உறுதியளித்தனர். ஆனால் 2021 ஆண்டு பியூ ஆராய்ச்சியின்படி இந்தியாவில் தற்போது கிறிஸ்துவை பற்றி அறிந்திருப்பது அதிகரித்துள்ளது. மன்னிப்பில் மனக்கசப்பு இருக்காது, மனக்கசப்பு இல்லாத போது அங்கே நம்பிக்கை நிலைக்கிறது என்று அர்த்தம். எதிர்காலத்தை யார் வைத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ்.